அன்பர்களே, இன்று ஆடிப்பெருக்கு ஆடி 18 திருச்சி காவிரி அம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு வடக்கே அமைந்துள்ளது. சுமார் பல 100 வருடங்களுக்கு முன் காவிரி நதியானது பறந்து விரிந்து தன் விருப்பப்படி ஓடியதை வரலாறுகள் மூலமாக அறிகிறோம். மழைக்காலத்தில் ஊருக்குள் காவிரி பாய்ந்து பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வாய்க்கால் வெட்டி சீர் செய்தான் கரிகால் சோழன். அந்த காலகட்டத்தில் காவிரியில் வெள்ளம் வந்தபோது ஓர் அம்மன் சிலை கரை ஒதுங்கியது. அந்த அம்மன் சிலையை கரை ஓரமாக வைத்து வழிபட்டு வந்தார்கள். அந்த பகுதி மக்கள் அந்த விக்கிரகம் தெய்வாம்சம் பொருந்தி இருந்ததாலும், காவிரி நதியில் வெள்ளம் வந்தபோது கரை ஒதுங்கியதாலும் காவிரி அம்மன் என பெயரிட்டு ஒரு சிறிய கோவிலையும் கட்டி வழிபட்டார்கள். காவிரி ஆறுக்கு வாய்க்கால் அமைத்த கரிகால் சோழன் இந்த கோவிலையும் புனரமைத்து வழிபட்டார். மக்களும் காவிரி அம்மனை வழிபட தொடங்கினார்கள். இங்கு எழுந்தருளியிருக்கும் காவிரி அம்மனின் தனிச்சிறப்பு நீர்வளம்தான். இந்த பகுதியில் கோடைக்காலத்தில் நீர்வளம் குறைந்தால் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வேண்டிட நல்ல மழை பெய்து கிணற்றில் நீர் வளம் நிறைந்து காணப்படுமாம். மேலும் ஆழ்குழாய் கிணறு அமைத்தால் நீர் நிறைந்து காணப்படுகிறது என மக்கள் கூறுகிறார்கள். எனவே தங்கள் வயல் வீடுகளுக்கு கிணறு தோண்டுவதற்கு முன் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு செய்த பின்னரே பணியை தொடங்குகிறார்கள். ஆடி 18ஆம் பெருக்கு நாளன்று மிகப்பெரிய விழா காவிரி அம்மனுக்கு இங்கு நடைபெறுகிறது. இந்த கோவில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். ஈர்கால பூஜைகள் நடைபெறுகின்றன. காவிரி அம்மன் முன் வீற்றிருக்கும் நந்தியை அதிகார நந்தி என அழைக்கிறார்கள். இந்த நந்தி சற்று வலப்புறம் திரும்பி காட்சியளிக்கிறார். இது தனிச்சிறப்பாகும். அம்மனின் இடப்புறம் நாகரும் வலப்புறம் விநாயகரும் சன்னதி கொண்டுள்ளார்கள். ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். மாங்கல்ய பாக்கியம் வேண்டியும், மகப்பேறு வேண்டியும், விவசாயம் செழிக்கவும், நீர்வளம் வேண்டியும் மக்கள் வேண்டி வழிபடுகிறார்கள். அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். வளம் பொருந்திய வாழ்வினை அருளும் திருச்சி காவிரி அம்மனை வழிபட்டு இந்த நாளில் நல்லருள் பெறுவோமாக. ஓம் காவிரி தாயை போற்றி, கங்கையின் அம்சமே போற்றி.